அவர் கூட நிறைய வாய்ப்புகள் வந்திருக்க வேண்டியது. நிறைய நிறைய பேர் இடையூறுகள் நிறைய இருக்கும்ல நமக்கு ஃபீல்டுல. அதனால சரின்னு சொல்லிட்டு இப்போ மிஸ் ஆச்சு. எனக்கு வர வேண்டியதெல்லாம் வந்து யார் மூலியமோ தடைப்பட்டு போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் அதையும் மீறி எஸ்பி முத்துராமன் சார் புண்ணியம் கட்டிக்கிட்டார். சீரியல் ஆரம்ப காலத்துலேருந்து அதாவது தூர்தர்ஷனில் அப்போ இருந்தது ட்ராமாஸ்லாம். தூர்தர்ஷன் ட்ராமாஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி தூர்தர்ஷனில் ஃபஸ்ட்டு டூயல் ரோல் பண்ணது நான் தான். டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருந்து அவங்க பார்த்துருந்தா பரவாயில்ல. அதை மாதிரி பண்ணது கேபி சார் மட்டும்தான். அவர் மட்டும் தான் எல்லாமே கேட்பாங்க. உங்களை பார்த்தா கிளாமராவோ வில்லியாவோ தோணுது, கேபி சார் மட்டும் எப்படி உங்களுக்கு புடவை கட்டி ஒரு கையில் ஒரு குழந்தைய கொடுத்து ஒரு குடும்பஸ்திரியாக பார்த்தாரு அப்படின்னு. அங்கே தான் சார் இருக்கார் இயக்குனர் அப்படின்னு. ஆர்யா வந்து அதில் வந்து பின்னாடி தட்டிட்டு போகிற ஒரு சீன். அது வந்து கேட்டேன், அம்மா நான் தப்பாக எடுத்துக்கங்க, நான் பின்னாடி தட்டிட்டு போகிறேன், பரவாயில்லையா தொடட்டுமா அப்படின்னு. ஓகே கேரியன், கேரக்டர் தானே, நீங்க கிண்டல் தானே பண்றீங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. விஷால் வந்து அந்த ஹீரோயினை பத்தி எதை சொன்னேன், அவங்கள விடுடா, அவங்க அம்மா இருக்காங்க பாரு அத்தை, செம்ம டக்கர். திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம்னு 100 படத்துக்கும் மேல 100 சீரியல்ஸ்க்கும் மேல சும்மா கலக்குன்னு நம்ம டாக்டர் KS ஜெயலட்சுமி மேம் தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா மேம். இப்போ வந்துட்டு நீங்க வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கூட டிராவல் பண்ணிருக்கீங்க. அந்த விஷயத்த பத்தி சொன்னா சும்மா கலக்கட்டும்ல மேம். அவர் கூட நிறைய வாய்ப்புகள் வந்திருக்க வேண்டியது. நிறைய நிறைய பேர் இடையூறுகள் நிறைய இருக்கும்ல நமக்கு ஃபீல்டுல. அதனால சரின்னு சொல்லிட்டு இப்போ மிஸ் ஆச்சு. எனக்கு வர வேண்டியதெல்லாம் வந்து யார் மூலியமோ தடைப்பட்டு போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் அதையும் மீறி எஸ்பி முத்துராமன் சார் புண்ணியம் கட்டிக்கிட்டாரு. அந்த குரு சிஷ்யன்ல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ல அவர் பார்க்கிங்ல நடந்து வருவாரு. நான் வந்து பணம் வச்சிருக்கேயா வா அப்படின்னு. என்கிட்ட இருக்கு பணம், உனக்கு எதுக்கு பணம் அப்படின்னு. சரி வச்சிருக்கியா இல்லையா சொல்லுன்னு. வச்சிருக்கேன். அப்ப வா போலாம் அப்படி. எங்க போலாம்? அங்க போலாம் வா அப்படின்னு. எங்க போலாம் அப்படின்னு. பணம் இல்லை கொடுக்காம ஏமாத்த போறியான்னு கையை பிடிச்சிருப்பேன் கத்துவார். ஐயோ இந்த பொம்பளை என்ன இது பண்றாங்க. அப்போதான் கௌதமி ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் போலீஸ் இல்ல அவங்க வந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு ஷார்ட் மட்டும் ஒரு சீன் மட்டும் சொன்னாங்க. பரவாயில்ல, சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறோம்ல, அது போறோம், நமக்கு ஒரு சீன் அட்லீஸ்ட் அவருக்கு அந்த சீன் இருக்குல்ல, அது போறோம் எனக்கு அப்படின்னு. ஓகே மேம். மேம் இப்போ வந்துட்டு நீங்க சீரியல்ல வந்துட்டு எப்படி மேம் இது பண்ணீங்க? சீரியல் ஆரம்ப காலத்துல இருந்து அதாவது தூர்தர்ஷன்ல அப்ப இருந்தது ட்ராமாஸ்லாம். தூர்தர்ஷன் ட்ராமாஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி தூர்தர்ஷன்ல ஃபர்ஸ்ட் டூயல் ரோல் பண்ணது நான் தான். நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். கோபாலி சார் டைரக்ஷன்ல டூயல் ரோல் பண்ண கனலும் குளிரும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க முதல் முயற்சி என்ன வச்சு பண்ணாங்க. நல்லா வந்து சக்சஸ்ஃபுல்லா போச்சது. நியூஸ் பேப்பர்லயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பாருங்க எவ்வளவு அதிர்ஷ்டமா எல்லாமே வந்து. ஆமா கண்டிப்பா, கடவுளுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் இருக்கு எனக்கு. மேம் மேக்ஸிமம் வந்துட்டு சீரியல்னாலே அலறி அடிக்கிற அளவுக்கு வில்லியா இருக்கீங்க. நீங்க சீரியல்லயும் மாமியாரா இருந்திருக்கீங்க, இப்ப மூவிலயும் மாமியாரா இருந்திருக்கீங்க. ரெண்டுத்துக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கு? என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஆக்டிங் தான். எதுவுமே நான் வந்து பிலீவ் கிடையாது. நீங்க நேர்ல பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பட் நம்ம வந்து கேரக்டர் எடுத்து பண்றது, அந்த கேரக்டர் அதாவது எனக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருந்து அவங்க பார்த்துருந்தா பரவாயில்ல. அத மாதிரி பண்ணது கேபி சார் மட்டும்தான். அவர் மட்டும் தான் எல்லாமே கேட்பாங்க. உங்களை பார்த்தா கிளாமராவோ வில்லியாவோ தோணுது, கேபி சார் மட்டும் எப்படி உங்களுக்கு புடவை கட்டி ஒரு கையில ஒரு குழந்தைய கொடுத்து ஒரு குடும்பஸ்திரியா பார்த்தாரு அப்படின்னு. அங்கதான் சார் இருக்காரு இயக்குனர் அப்படின்னு. ஒரு கேரக்டர்னா அதே பார்த்து அதே பண்ணிட்டு இருந்தா அது அடிச்சாங்க காப்பி மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் கரெக்ட். இவங்களை வந்து இப்படி வச்சு பார்க்க கூடாது, இவங்க இந்த கேரக்டர் பண்ண நல்லா இருக்காது அப்படி யோசிக்கணும்ல. இப்ப நம்ம ஒரு சமையலே கூட ஒரு பண்ணோம், சாம்பாரே வைக்கணும், இது பொரியல் பண்ணா நல்லா இருக்கும்ல, அந்த தாட்டு தானே. அந்த மாதிரி அந்த தாட் ஒரு கேபி சாருக்கு இருக்கும். அதனால அவரு வந்து டிஃப்ரெண்டா பண்ணி என்ன. ஓகே மேம். மேம் இப்போ வந்து நீங்க இந்த அளவுக்கு வந்து இந்த ஃபீல்டுல வந்து கொடி கட்டி பறக்குறீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது வந்து தேவை. 100%. எப்படி மேம், எப்படி சப்போர்ட் பண்றாரு எல்லா விஷயத்துலயுமே? ஓகே நீங்க பண்ணுங்க. ஒரு சிலர் வந்து ஒரு சில கேரக்டர் பார்த்தா இல்ல இது பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்களே நிறுத்திடுவாங்க நம்ம வீட்லயே. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கேரக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, பண்ணு என்கரேஜ் பண்றாங்க. உங்க லைஃப் பத்தி சொல்லுங்க. எங்க லைஃப் எனக்கு எல்லாம் ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் வந்து எங்க மம்மி தான் ஃபுல் இது பண்ணாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து எங்க ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லா இன்ன வரைக்கும். தெரியுது மேம். இன்ன வரைக்கும் எல்லாம் கால் ஷீட் பேசுறது, அமௌண்ட் பேசுறது, டேட்ஸ் கொடுக்கறது, எல்லாம் கேரிங் எடுத்துக்கிறது எல்லாமே அவர் தான்.
எப்படி மேம் லவ் மேரேஜா அரேஞ்ச் இல்ல மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ். எப்படி ரிலேஷன் தான், பொண்ணு ரிலேஷன். பார்த்து இல்ல அந்த ஆக்சுவலா அவரது வந்து மேல்மலையனூர். அங்க ஓகே மேம். அங்காள பரமேஸ்வரர் கோயில் இருக்கு. ஓகே. அந்த கோயில் திருவிழாக்காக நானே, எங்க அம்மா, சிஸ்டர் எல்லாரும் போயிருந்தோம். ம். ஏன்னா அவங்க மதரும் எங்க மதரும் வந்து சின்ன அதாவது ரிலேஷன், க்ளோஸ் ரிலேஷன். அடுத்து வந்து வடிவேல் சார், விவேக் சார் அவங்க எல்லார் கூடவுமே வந்துட்டு நீங்க ஒண்ணா பண்ணேன். ஒண்ணா பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து உங்களுடைய அந்த மூமெண்ட் எப்படி மேம் இருந்தது? ஆமா. இது விவேக் சாரோட 2, 3 படம் பண்ணியிருக்கேன். ம். நான் புது புது அர்த்தங்கள் கேபி சாரோட அந்த யூனிட்ல இருந்தோம். பட் தனியா பண்ணது வந்து தித்திக்குதே. தித்திக்குதே. தலையில அந்த நெருப்பு வச்சுட்டு ஓடுவாங்க ப்ரொடியூசர் அம்மா. ஆ, நீங்க பார்த்துருக்கீங்களா இல்ல? அது ஆ, எல்லாருக்கும் தெரியும். ஆ. பயங்கர காமெடி ஆச்சு அது. அந்த ஓகே. படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இன்னொரு படம் என்ன படம்? இந்த குதிரை வருமே, விசில். 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 ஆ விசில் மூவி. ஆ. அந்த படத்துல வந்து குதிரை வரும். மாப்பிள்ளை அழைப்பு. யாரோ நான் அந்த இடத்துல நான் போயிட்டுருப்பேன். அப்போ அதுல இருக்க ஒரு ஆம்பளை குதிரை 2 குதிரை வரும்ல. தெரியும், தெரியும். காமெடி. அந்த குதிரை மனசுல பேசுறது அது விவேக் பேசும். சார் ஐயோ! கேட்கும். நல்ல குதிரை மாரி இருக்கு. கடவுளே! அது விவேக்கோட காமெடி தான் அது ஃபுல்லா. ஆமா, அவருக்கு யார் பேசினாலும் மனசுல கேக்கும். குதிரை பேசுறத பார்த்தா அப்படியே எப்படி ஷாக் ஆவாரு. செம. அப்ப மிருகம் பேசுறதெல்லாம் அவர் கேட்கும்ல. ஆமா. அந்த மாரி வரும்போது அந்த மிருகம் பேசும் இவங்கள பார்த்து அவன் சொல்லுவான், "ஏய் நல்ல செம்ம ஃபிகரா இருக்கு. இத சைட் அடிச்சிடலாம்" அப்படின்ட்டு அது அந்த குதிரைய விட்டுட்டு என்கிட்ட ஓடி வரும். அந்த மாரி ஷாட். பாட்டும் நான் பாடிட்டு விழுந்தடிச்சுட்டு வரும். ஓடுவேன். ஓடும்போது பாட்டு பாடிட்டு வரும். அதே மாரி தித்திக்குதுல அந்த ப்ரொடியூசர் அம்மா நானு. ம். அவர் ஏதோ டயலாக் பேசுறேன், பஞ்ச் டயலாக் பேசுறேன்னு சொல்லிட்டு ஒத்தி குச்சி கிழிச்சு இப்படி போட்டுருவாரு. போட்டுருவாரு. என் ஆமா. தலையில பத்திக்கிட்டு எரியும் அது. ஆ, ஏய் ஏய் நானும் குதிப்பேன். அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க, "அம்மா உங்க உங்க தலையில தலையில தான் போட்டிருக்காரு எரியுது. அது பஞ்ச் குட்டி டயலாக், பஞ்ச் பையனுடைய டயலாக்." அம்மா. குடு 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 குடுன்னு ஓடுது அந்த சீன் எடுத்தாங்க. அது ரொம்ப நெறைய அது படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ரொம்ப பாராட்டுனாங்க. எங்க யாரும் எங்க ஷூட்டிங் போறோம் இல்லையா? அந்த ஸ்பாட்ல நான் வில்லியா பண்ணியிருந்தா கூட, ம். என்ன அந்த படத்த பார்த்துட்டு வந்து நேர்ல பார்த்து சொல்லுவாங்க, "நீங்களும் அப்படி அந்த கேரக்டர் பண்ணீங்க. உங்கள பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. வில்லி மாரி தெரியவே இல்லையே. ம். நேர்ல அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கீங்க. இவ்வளோ நல்லா இருக்கீங்க." அப்படி நான் சொன்னேன், "நான் வந்து சாஃப்ட் தாங்க. நான் வில்லி கிடையாது. ம். என்னோட கேரக்டர் கேரக்டர் தான் வில்லி. என்னோட நடிப்பு அது. அது அவ்வளோதான்" ம். அப்படின்னு. "ஐயய்யோ! இருந்தா கூட ரொம்ப கொடுமைங்க நீங்க பண்றதெல்லாம்." ஓகே. என்ஜாய் பண்றீங்கல்ல எப்படியா இருந்தாலும். ஓகே அப்படின்னு. கண்டிப்பா எல்லா மாமியாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆ மேம் இப்போ வந்து சித்தி சீரியல், தென்றல் இப்படி ஏகப்பட்ட சீரியல் வந்து நீங்க தமிழ்லயும் சரி, தெலுங்குலயும் சரி நெறைய நெறைய பண்ணியிருக்கீங்க. பண்ணியிருக்கேன். அங்க வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா, ராதா ரவி சார் அண்ட் ராதிகா மேம் ஆ. இப்படி எல்லார் கூடவுமே வந்துட்டு நீங்க ஒரு டிராவல் ராதிகா பண்ணியிருக்கீங்க. மேமோட படங்களும் பண்ணியிருக்கேன். ஆ, அவங்களோட இதுவும் பண்ணியிருக்கேன். அவங்க சீரியலும் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி நைஸ் பெர்சன். ஆ. ரொம்ப குவைட்டா இருப்பாங்க. என்ட்ட பேசுவாங்க. நல்லா பேசுவாங்க. மேம் வந்து பேசும்போதே வந்துட்டு ஒரு மாரி அந்த மாதிரி தான் அது இல்ல ஏதோ அது எனக்கு சொல்லுவாங்க. தெரியாது. என்கிட்ட அப்படி பேச ஆ, மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ம். ரொம்ப கலராவும், ரொம்ப சப்பியாவும் இருக்கேன் இல்லையா? அவங்க வந்த புதுசு சப்பியா தான் இருந்தாங்க. கிழக்கே போற ரயில் அப்போ. அதுக்கப்புறம் தான் ம். ரெட்யூஸ் ஆனாங்க பாடி. ஆமாமா பார்த்துருக்கேன் ஸோ அதனால சாங்லாம். எனக்கு சப்பியாவும் அந்த கலர் இருக்குல்ல, அந்த ஆமா. கலர் அவங்களுக்கு ரொம்ப அவங்க அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால "என்ன பண்றீங்க ஜெயலட்சுமி அம்மா? இவ்ளோ கலரா இருக்கீங்க" அப்படின்னு. நான் சொன்னேன் டெய்லி பால். ஐயோ! எனக்கு பாலே பிடிக்காது அப்படின்னு. அப்புறம் மாம்பழ சீசன் நம்ம ஃபேஸ்ல பிம்பிளே இல்லாம இருக்கீங்களே, ம். மாம்பழம்லாம் சாப்பிடுவீங்களா? நீங்க வேற ஒரு நாளைக்கு 2 மாம்பழம் சாப்பிடாம நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஃபேஸ்ல பிம்பிளே இல்லாம இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன் தெரியலைங்க. நான் மாம்பழம் சாப்பிட்டாலும் நைட்ல படுக்க போகும்போது பழம் பழம் அந்த பால் சாப்பிடுவேன். ம். அதனால மேபி வராம இருக்கலாம். நல்ல ஃபேஸ்க்கு எண்ணெய் தேய்ச்சேன். ஐயோ! எண்ணெயா எனக்கு பிடிக்காது. நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிங்க சூடுக்கு. சூடுனா கூட பிம்பிள்ஸ் வரும். அப்படின்னு ம். ஐயா! நல்லெண்ணெய் எனக்கு பிடிக்காது. நீங்க இப்படி நான் சொல்றேன் எதுவுமே பிடிக்காதுன்னா அப்புறம் எப்படி பிம்பிள்ஸ் போகும்? அ, அப்படின்னு சொன்னேன். நீங்க போங்க வேற என்ன வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. ம். இல்ல நீங்க டெய்லி எண்ணெயே பார்த்துருங்க சரியா போயிடும் அப்படின்னு. அவங்க நல்ல நைஸ் பர்சன். நல்லா ம். ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஆக்ட் பண்ணும்போதும் என் கூட நல்லா கோஆப்பரேட் பண்ணி ஐ மீன் ம். சில பேர் அவங்க ஆக்ட் பண்ண நீங்க சொன்ன மாரி திட்டுவாங்க, பேசுவாங்க அந்த மாரி. ம். என்கிட்ட இன்ன வரைக்கும் சுடு சொல்லுங்கிறது, இல்ல மூஞ்ச காட்டுறது இதுவரைக்கும் இல்ல. நெறைய ஃபங்ஷன்ல பார்த்துருக்கோம். நான் அவங்க சீரியல்ல பண்ணியிருக்கோம், படங்கள்ல பண்ணியிருக்கோம். ம். பார்த்தோனே விஷ் பண்ணோம். எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் விசாரிப்பாங்க. ஓகே மேம். அவ்வளோதான். ஓகே மேம். மேம் நீங்க இந்த வில்லி கேரக்டர் பண்ணும்போது, என்னைக்காவது ஒரு நாள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏன்டா இந்த வில்லி கேரக்டர் பண்றோம், மாமியார் ஆ. கேரக்டர் பண்றோம். ஏன்னா நம்ம ரெகுலர் அதே பண்ணும்போது கொஞ்சம் எல்லாமே ம். ஹீரோயினியா இருக்கவங்க கூட நம்ம ரெகுலர் ஒரே பேத்தட்டிக்கா பண்ணிட்டே இருந்தாலும், ம். பேத்தாஸ் பண்றவங்க ஆர்டிஸ்ட் கூட ம்.
இவங்க சாரதா அவங்க இவங்கெல்லாம் பண்ணுவாங்க ஒரே பேத்தாஸா பண்றோம் டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. ம். சரிதா மேடம் கூட சொல்லியிருக்காங்க. ஒரே அழுகியா இருக்கு ரொம்ப எல்லாத்துலயும். ம். ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும், காமெடி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அந்த மாரி ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த இது டிஃப்ரெண்டா பண்ணி நம்ம வந்து பேர் வாங்கணும். ம். எப்பவும் வில்லியா இருக்கவங்க ஏன் காமெடி பண்ணல? நான் காமெடியும் பண்ணியிருக்கேன். காமெடி ம். பண்ணி நல்ல பேரு, புகழ் வாங்கியிருக்கேன். கண்டிப்பா. ஸோ நம்ம ஹீரோயினியா வந்து சக்சஸ் ஆக முடியல. அவ்வளோதானே தவிர, அதர்வைஸ் டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் நெறைய பண்ணியிருக்கேன் நான். ம். மதர் கேரக்டர் நெறைய பண்ணியிருக்கேன். சீரியல் எல்லாம். ம். படத்துலயும் மதர் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஒண்ணும் அவ்வளோ தெரியல. மேம் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு ஏதாச்சும் ஃபன் நடந்திருக்கு. ஜாலியா நீங்க பேசும்போதோ, ஏதாவது ஒரு விஷயம் ஃபன்னா நடந்திருக்கா? கண்டிப்பா. எல்லாரையும் ஒருத்தர் கேலி பண்றதுல தப்பவே தப்பாது. யார் மேம் அதுல ரொம்ப அதிகமா கேலி பண்ணுவாங்க? கவுண்டமணி சரிது சைலண்ட் கில்லர். சைலன்ட்டா சொல்லுவேன். அவங்கள பாரேன், அ. எப்படி இருக்காங்க பாரேன். ம். ஆ பாத்துக்க. அப்படிம்பாரு. நம்மட்ட சொல்ல மாட்டாரு. அவங்க முன்ன நம்மள பார்த்து, ஆமாண்ணே, ஆமாண்ணே அப்படின்பாங்க. அந்த மாரி எல்லாரும் பயங்கர கிண்டல் அடிப்பாரு. அவரு. வேற யார் மேம்? இன்னும் அவருக்கு அடுத்து வேற யாரு ரொம்ப கிண்டல் பண்ணி பேசி, ரொம்ப கலகலப்பா அந்த செட்ட இன்னும் வச்சு கலகலப்பா வச்சிருப்பீங்க? விவேக் நல்லா பேசுவாரு என் கூட. ம். ஏன்னா அவருக்கு முன்ன இருந்து சீனியர் இல்லையா? ம். சீனியர் இருந்தா கூட என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்லா பேசுவாரு. நல்லா ந சினிமா பத்தி, வீட்ட ம். பத்தி, அரசியல பத்தி, ம். சில விஷயங்கள் டயலாக்லாம் எழுதுவார் இல்லையா? அவரே ம். சொந்தமா எழுதுவாரு. ம். புது புது அர்த்தங்கள்லாம் நெறைய எழுதியிருக்காரு. ஸோ ம். அது சொல்லும்போது, "நீங்க இது டயலாக் சொல்லுவீங்களா?" அந்த "சொல்லுங்க விவேக்ஜி, ம். நம்ம எல்லாம் பண்ணிடலாம்" அப்படின்னுவேன். ம். அந்த மாரி நெறைய டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே மேம். மேம் நீங்க வந்துட்டு இப்போ ரெகுலரா வந்து ஷூட்டிங் போனா நைட் வரதுக்கு லேட் ஆகும். காலையில சீக்கிரமே எழுந்திருச்சு ஸ்பாட் போணும். அந்த டைம்லலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோன்னு இருக்குமா? இல்ல சரி வேற நம்ம வந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா, அது போவீங்களா? சில நம்ம கட்டாயம் ஒரு அவுட்டோர் நம்ம இங்க இருந்தா 9 to 6 தான். அது ஒண்ணும் ம். ப்ராப்ளம் இல்ல. பட் அவுட்டோர் போனா அந்த மாரி இருக்க முடியாது. ம். ஃபுல் நைட் வரைக்கும் ஷூட்டிங் போவோம். ம். இப்போ நான் அதுல இருக்க சரத்குமார் சார் அப்ப பிஸியா இருந்தாரு. ம். இப்போ அவர் அடுத்த ஷூட்டிங்க்கு போணும். அப்ப ம். அப்படிங்கும்போது இந்த ஷூட்டிங்க நீங்க முடிக்கணும். இந்த நைட்டே ஃபைட் முடிக்கணும். அந்த ஃபைட்டுக்கு இடையில எங்க சீன்ஸ்லாம் வரணும். ம். ஸோ அப்போ நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ம். அந்த மாரி ஒரு சில ரொம்ப ரேர் தான் அது. ரொம்ப ரேர் தான். மேம் இப்போ மதகஜராஜா மூவில வந்துட்டு ஆர்யா சாரும் இருக்காரு, விஷால் சார் இருக்காரு, நம்ம மணிவண்ணன் சார் அவரு வந்து பல வருஷம் கழிச்சு நம்ம ம். ஸ்க்ரீன்ல பாக்குறோம். இப்படி எல்லாருமே இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள்ல உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு பெர்சன் யாரு மேம்? மணிவண்ணன் சார் ரொம்ப வருஷமா தெரியும். ம். அதான் நான் ஃபீல்டுக்கு வந்த நாள்ல இருந்து தெரியும். ம். நான் அவரெல்லாம் அப்போ சிறைக்கதவுகள் சீரியல் படங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ம். நெறைய ம். படங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப வருஷமா தெரியும். அதே மாரி இவரு நல்லா தெரியும் எனக்கு. ம். சந்தானம் சாரும் சந்தானம் சார் இதுக்கு முன்ன பண்ணலல்ல நம்ம. இதுதான் சந்தானம் சார் மட்டும் தான் இதுல இப்போ புதுசா பண்ணியிருக்கோம். ம். மத்த எல்லா ஹீரோட நான் பண்ணியிருக்கேன் நானு. ம். ஆர்யா கூட இப்ப ஆர்யாவும் புதுசு தான் ஃபர்ஸ்ட் டைம். விஷாலும் புதுசு தான். ம். 3 பேருமே புதுசு தான். சுந்தர் சார் மட்டும் தான் எனக்கு பழசு. அது அசோசியேட் டைரக்டர் பத்ரி, ம். ராஜசேகர் இவங்கலாம் எல்லாமே எனக்கு பழகுன ஆளுங்க தான். ஆ. அதனால எனக்கு அந்த இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க வீட்ல 3 இருக்க பேர் தான். மாதிரி. நம்ம ஆக்சுவலா சொல்லணும் சந்தானம் சார் அந்த நேரத்துல எப்படி அவ்வளோ அழகா பேசுவாருன்னு, கோஆப்பரேட் பண்ண நான் இது சொல்லலாமா? அப்படின்னு சொல்லுவாரு. "ஓ! பண்ணுங்க. நீங்க ம். தானே சொல்றீங்க. சொல்லுங்க" அப்படின்னேன். அவர் ஓகே. நான் நான் இப்படி சொல்றேன். நீங்க இப்படி சொல்லுங்க அப்படின்னுவாரு. ஓகே ம். 2 ம். பேரும் ஓகே அது மாரி ம். பேசுவோம். அப்புறம் விசால் சார் அதே மாரி தான். அது மாரி ஆர்யா வந்து அதுல வந்து பின்னாடி தட்டிட்டு போவாரு ஒரு சீன். அது வந்து கேட்டேன். "அம்மா நான் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ம். பின்னாடி தட்டிட்டு போவேன். பரவாயில்லையா? தொடட்டுமா?" அப்படின்னு. ம். ஓகே கேரி ஆன். கேரக்டர் தானே. ஆமா. நீங்க கிண்டல் தானே பண்றீங்க. அதனால ஒண்ணும் தப்பில்ல அப்படின்னு. ம். அது அவர் சொன்னது டயலாக் தட்டிட்டு போனது ஒரு பெரிய அவ்ளோ க ஆடியன்ஸ் தியேட்டர்ல சிரிப்பு. சிரிப்பு. அ கண்டிப்பா. அப்புறம் கீழ வந்தோனே அந்த விஷால் வந்து அந்த ஹீரோயின பத்தி ஏதோ சொன்னோனே, ம். "ஏய் அவங்கள விடுடா. ம். அவங்க அம்மா இருக்காங்க ஆமா. பாரு அத்தை, செம்ம டக்கர்" மாமியாரு. அப்படி. அந்த மாரி அந்த தியேட்டரே அவ்ளோ கிளாப் அவ்ளோ சிரிப்பு சத்தம் ம். தியேட்டர்ல. ஐயோ! எல்லா ஆடியன்ஸோட பார்க்கும்போது நமக்கு அவ்ளோ இதா இருக்கு. ஓ! இதுக்கே இவ்ளோ ரெஸ்பான்ஸ் இருக்கா? அப்படின்ற கண்டிப்பா. மாரி. அது அது 2க்குமே என்ட்ட கேட்டார். பர்மிஷன் கேட்டுட்டு. ம். ஒண்ணும் பர்மிஷன் அப்படி இல்ல. நான் தட்டிட்டுமா? உங்களுக்கு போய் சொல்லட்டுமா? கேரியர் நல்லா வரும்னா நீங்க தாராளமா நீங்க சொல்லுங்க. தப்பா எடுத்துக்க தப்பா எதுவும் மாட்டீங்களே! சொல்லாதீங்க அவ்வளோதான் அப்படின்னாரு. இல்ல மேடம் அப்படின்னு. ம். பண்ணாரு. அந் சந்தானம் சார் நல்லா கோஆப்பரேட் பண்ணாரு. ம். நெறைய சீன்ல டயலாக்லாம் பேசும்போது நான் கூட நீங்க இல்ல இந்த டயலாக் இப்படி பேசுங்க. இல்ல நான் ம். இப்படி இருப்பேன், நீங்க இப்படி பேசுங்க. நான் இப்படி இருப்பேன், நீங்க இப்படி பேசுங்க. முதல்ல வந்து அந்த கல்யாண சீன்லயே உட்காந்துருப்பார்ல. ம். தலைய குனிஞ்சுட்டே உட்காந்துருப்பாரு. ம். இந்த ம். பணத்த தேடிக்கிட்டே இருப்பாரு அந்த ம். சீன்ல. ரொம்ப நல்லாருக்கும். அதான் அந்த பெரிய அப்ப நம்ம வந்து நெறைய டயலாக்ஸ்லாம் நெறைய பேசுவோம். ஸ்டேஜ் ப்ளே அதெல்லாம் பண்ணியிருக்கோம். நெறைய பண்ணியிருக்கோம். இத வந்து என்னன்னு சார் சார் சொல்லுங்க சார் ப்ராம்ப்டிங் சொல்லுங்க சார்ன்னு. சுந்தர் சி தான் கேட்டாரு.
ஜெயலட்சுமி மேடம் உங்களுக்கு ப்ராம்ப்டிங் வேணுமா? என்னம்மா சொல்றீங்க அப்படின்னாரு. ம். இல்ல சார் இப்ப சீரியல் எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல அந்த பழக்க தோஷம். வேற ஒண்ணும் இல்ல. அதர்வைஸ் நானே வந்து ஓனா பேசிடுவேன் அப்படின்னு. ம். அது பெரிய டயலாக் லென்த்தியா இருக்கும். அந்த இப்படி அப்படி இப்படி அப்படி அந்த வரணும் இது வரணும் அப்படின்னு பேசணும். ம். சரி நடுவில் பிரேக் ஆயிட்டா அதுக்காக ஒன் மோர் எடுக்கணும் இல்லையா? ஸோ கண்டிப்பா. அது வேண்டாம் ஆனால் ப்ராம்ப்டிங் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கே கேட்டேன் சுந்தர்சியும் கேட்டாரு சந்தானம் ப்ராம்ப்டிங்கா உங்களுக்கா? என்ன கதை விடுறீங்க எங்ககிட்ட? சார் அவங்க சும்மா தான் சொல்றாங்க சார். அவங்க சொல்லிடுவாங்க சார். நீங்க போங்க. அவங்க சொல்லிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் எனக்கு ரீடேக்குங்கிறது ரொம்ப ரேர். எல்லாம் பண்ணிருக்கீங்க. டேக் ஆர்டிஸ்ட். இது வந்து எனக்கு தமிழ்வாணன் அந்த காலத்துல நான் சொல்றது. நான் ஹீரோயினா இருக்கும்போது அவர் கல்கி புக்ல எழுதியிருந்தாரு. அதாவது ப்ரொடியூசர்லாம் லாபம் அடையணும்னா கேஎஸ் ஜெயலட்சுமி ஹீரோயினியா போடுங்க. ஏன்னா ஒரே டேக் ஆர்டிஸ்ட். ரீல்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா போகாது. ம். அதனால நீங்க சேவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பவே அவரு கல்கில தமிழ்வாணன் எவ்வளவு பெரிய ஜீனியஸ் ஆமா. இல்ல கல் செம்ம அந்த படிச்சுட்டே எல்லாரும் சொன்னாங்க என்னங்க உங்களை போய் இவர் புகழ்ந்திருக்காரு நான் என்னங்க கண்டேன் நீங்க லோக்கல்ல பேசுறத வச்சுதான் அவர் பேசியிருப்பாரு அப்படின்னு ம். ஆமா அப்படின்னாங்க அந்த மாதிரி சூப்பர் மேம். மேம் இப்போ இந்த செட்ல வந்து மூவி எடுத்து பல வருஷம் ஆனாலும் அந்த செட்ல வந்துட்டு ஸ்வீட் மெமரிஸ் ஏதாவது இருக்கா மேம்? எது மதகத ராஜா ஆ, மதகஜ ராஜா மூவில ஸ்வீட் மெமரிஸ் ஏதாவது இருக்கா? அந்த ஃபேமிலியோட நீங்க இருந்தீங்க இல்லையா? ஆமாங்க நான் ஓடி வந்து அவர் இடுப்புல ஏறணும் அது ஒண்ணு போறதா லைஃப் லாங் ஷோ டைரக்ட் சொன்ன உடனே நான் சார் அது வந்துன்னா அது கோவை சார்ல எப்படி பண்ணாங்கன்னே எனக்கே தெரியாது ஏன்னா ம். லாரன்ஸ் தூக்கி இடுப்புல ஆமா. வச்சுட்டாங்க தெரியும் டெக்னிக்கல் ஏதோ சம்திங் இருக்கணும் பட் ஆனா ஐ டோன்ட் நோ அப்படி இருக்கும்போது எப்படி சார் நான் சொன்னேன் சார் நான் 60 கிலோ இருக்கேன் சார் சந்தானம் சார் நீங்க தாங்குவீங்களா இல்ல கீழே போட்டு என்ன உடச்சிருங்களா ம். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுக்கங்க எனக்கு தெரியாது ஆனா நான் என்ன பத்திரமா பாத்துங்க அப்படின்னாரு சார் நானே உங்க மேலதான் குதிக்க போறேன் அப்ப நீங்க தான் என்ன பத்திரமா பாத்துக்கணும் அப்படியா பண்ணுங்க மேடம் சுந்தசி சார் நல்லா பண்ணிடுங்க மேடம் அப்படின்னா ஒண்ணு ஸ்டூலை போட்டு அங்க இருந்து கடகடன்னு ஓடி வந்து இடுப்புல உட்காந்துட்டேன் அவ்வளவுதான் ம். ஒரே ஷாட் ஓகே சூப்பரா மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா நீங்க தான் வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி மேம் இருந்தது? அந்த டிராவல் அந்த ஜர்னி எல்லாமே வந்துட்டு அந்த எனக்கு மூவில. ஆக்சுவலா அந்த படத்துல பண்ணும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ம். சந்தோஷம் மீன்ஸ் சுந்தர் அவரோட நிறைய படங்கள் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்காரு அந்த ஒரு சந்தோஷம் ரெண்டாவது சந்தானம் சாரோட பண்றோன்றது அது இன்னொரு சந்தோஷம் ம். அது விஷால் ஹீரோன்னும் போது இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் தானே அதெல்லாம் கண்டிப்பா. நமக்கு அதெல்லாம் ப்ளஸ் இந்த படம் சக்சஸ்ஃபுல் பண்ணா நமக்கு நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படின்னு அப்ப நினைச்சது நான் ம். பட் அது வரல அப்போ அப்ப ரிலீஸ் அப்போ ஆயிருந்தா ரிலீஸ் ஆயிருந்தா இப்போ டாப்ல இருந்திருப்போம். நல்லா இருந்திருக்கலாமா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா. அது மாதிரி இருந்தது அது மாதிரி பண்ணதுல எனக்கு மறக்க முடியாத விஷயம் நல்ல விஷயம் எனக்கு அமைஞ்சது ம். ரொம்ப கலகலப்பா டைமே குடுக்க மாட்டாங்க. சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. எப்படி சொல்றது? கொஞ்சம் கூட வந்துட்டு நமக்கு ஒரு மாரி போர் அடிக்கிற மாதிரியே போகாது. அப்படின்னா அந்த அந்த இடத்துல யார் இருப்பாங்க மேம்? எனக்கு தெரிஞ்சு சந்தானம் சார்லாம் நம்ம நம்ம வந்து டேக்குன்னா கூட இல்ல ஒரு நிமிஷம் பேச கேட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவர் சாதாரணமா பேசுறது அவ்வளோ காமெடியாவும் நல்ல சென்சிட்டிவாகவும் நல்ல அழகா பேசுவார் நல்லா ம். பேசுவார் அவர் அது எப்படி சொல்றதுன்னு புரியல நல்லா அழகா பேசுவார் சொன்னேன் உண்மையில என்னுடைய பாக்கியம் சந்தான சாரோட நான் மாமியார் ஆட் பண்ணது ம். கடவுள் கொடுத்த பாக்கியம் சுந்தர் சி சார் மனசு வச்சு என்னை கூப்பிட்டதுக்கு அதுக்கு ஒரு பாக்கியம் ம். இதுல விஷாலு ஆர்யா எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க் காட் சூப்பர் மேம். மேம் அப்புறம் விஷால் சார், ஆர்யா சார், அப்புறம் சந்தானம் சார், சுந்தர்சி சார் எல்லாருமே வந்துட்டு ஒரு இடத்துல அப்படியே மீட் பண்ணி இருக்கும்போது செட்ல அந்த இது எப்படி இருக்கும்? வைபா இருக்குமா? ஐயோ செம்ம ஃபன்னா இருக்கும் ஆர்யா சார் ஐயோ ஒருத்தர் கூட சும்மா இருக்க மாட்டாங்க அ, நாலு வாலு அ, இதுல நான் 5வது வால சேர்ந்துக்குவேன் நான் வந்து ஒன்னு போறேன் வாங்கம்மா அ. அதான் ஒண்ணும் இல்ல வாங்கம்மா அப்படின்னு எல்லாம் நாங்க 5 பேரை உட்காந்து சீட் ஆடிட்டு